ஃப்ரெண்ட்ஸ், இந்த மிஸ்ஸிங் நம்பர் கொஷின் பாருங்க. சி ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் 41 இருக்கு, நெக்ஸ்ட் 4, 27. இங்க பாருங்க, இங்க டிக்ரீஸ் ஆகுது, இங்க இன்க்ரீஸ் ஆகுது, மறுபடியும் டிக்ரீஸ். ஏதோ லாஜிக் கன்க்ளூட் பண்ண முடியுதா? ஸோ 4னா 2 ஸ்கொயர், 27னா 3 கியூப். இந்த லாஜிக்கும் வரல. ஸோ 41ஓட டிஜிட்ஸை வந்து 4 1s மல்டிபிள் பண்ணா 4 இந்த நம்பர் வந்துடுது. நெக்ஸ்ட் 27 இருக்கு, அப்ப 2 into 7 14 தான் வரணும், வரல. இந்த லாஜிக்கும் வரல. வேற என்ன லாஜிக் ட்ரை பண்ணலாம்? ஆல்டர்னேட் நம்பர்ஸ் ட்ரை பண்ணலாமா? அப்படி பார்த்தா 41ல இருந்து 27னா குறையுது, ஒரு 14 குறையுது. ஸோ 27ல இருந்து 33னா இன்க்ரீஸ் பிளஸ் 6. ஸோ இந்த ஆல்டர்னேட்டை வச்சு நம்மளால ஒரு லாஜிக் கன்க்ளூட் பண்ண முடியல. ஸோ வேற லாஜிக் டக்குன்னு நீங்கள் ஷிஃப்ட் ஆயிடணும். ஓகே, இப்போ ஆக்சுவலாக என்ன லாஜிக்னா, சர்க்கிளில் 4 செக்டர் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் செக்டர்னு சொல்லுவோம். இப்போ இந்த செக்டரை கான்சன்ட்ரேட் பண்ணுங்க, இதில் இருக்கிற நம்பர்ஸ் ஆட் பண்ணுங்க, 41ஐயும் 4ஐயும் உங்களுக்கு 45 வரும். இதுதான் லாஜிக். அதாவது ஒவ்வொரு செக்டரில் இருக்க நம்பர்ஸையும் நீங்கள் ஆட் பண்ணுறப்ப உங்களுக்கு 45 வரும். அப்போ இந்த செக்டர் வாங்க ஃப்ரெண்ட்ஸ், 30 இருக்கா? அப்போ 30 கூட எந்த நம்பரை நம்ம ஆட் பண்ணுறப்ப நமக்கு 45 வரும்? டெஃபினட்டாக 15 தான். அப்போ இந்த கொஷினோட ஆன்சர் ஆப்ஷன் பி 15.